இப்போ நான் அதை போட்டேன்னா என் கோபம் போயிடும், அதே மாதிரி இந்த போனும் போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம கோபத்தினால நிறைய விஷயங்களை இழந்துகிட்டு இருக்கோம். நம்மளை, நமக்கு பிடிச்சவங்களை, நம்மளை சுத்தி உள்ளவங்களை அப்படின்னு நிறைய விஷயங்களை இழந்துகிட்டு இருக்கோம். கோபங்கிறது ஒரு வேல்யூபிளான விஷயம். அதை சும்மா சும்மா எல்லாத்திட்டையும் காமிச்சிட்டு அதோட தகுதியை இழக்க வச்சிடாதீங்க. கோபத்தினால நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோபம் வந்தாதான் வீரன், கோபம் வரலன்னா கோமாளி எல்லாம் கிடையாது. கோபம் வர நேரத்துல அந்த விஷயத்த பொறுமையால கையாண்டு அந்த விஷயத்த சுலபமா முடிக்கிறவன் தான் புத்திசாலி. அப்ப வாழ்க்கையில யாருமே கோவப்படக்கூடாதா? ஏன் நீ கோவப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் நானும் கோவப்படுவேன். ரௌத்திரம் பழகுன்னு சொல்லியிருக்காங்க தான். ஆனா எதுக்கெல்லாம் கோவப்படணுமோ அதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டோம், எதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் கோவப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டுல ஒரு பொண்ணை ரேப் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கோபம் வரணும், கேள்வி கேட்கணும், போராடணும். அதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம், கோபமும் வராது. அப்படியே கோபம் வந்தாலும் அது ஒரு நாள் இருக்கும். ஆனா உண்மையாலுமே இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டுதான் ஆகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட தேவையில்லை. ஆனா எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு பட மாட்டோம், எதுக்கு படக்கூடாதோ அதுக்கு படுவோம். உங்களை கோவப்பட வேணாம்னு சொல்ல, எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு மட்டும் படுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படாதீங்கன்னு தான் சொல்றேன். ஸோ இனிமே கோவம் வந்துச்சுன்னா அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு கோபம் வரும்போது ஸ்மைலோட மூவ் ஆன் ஆக பழகிங்க. எப்ப பாரு கோவப்படுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி எதுக்கெல்லாம் கோவப்படணுமோ அதுக்கு மட்டும் கோவப்படு அப்படின்னு சொல்லுங்க.